இன்னைக்கு சோஷியல் மீடியால அதிகமா பேசப்படுற ஒரு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போர். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாயிருக்கோம். 3வது உலக போர் வரும்னு சொல்றாங்க, அடுத்த லாக்டவுன் போட போறாங்கன்னு சொல்றாங்க, எனர்ஜி தட்டுப்பாடு ஏற்படும்னு சொல்றாங்க, இன்டர்நெட்டுடைய தொடர்பு பாதிக்கப்படும்னு சொல்றாங்க, அத்தியாவசிய பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்மளை சுத்தி பேசப்பட்டு வருது. இதனால நம்மளோட அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த அதிகார வெறியும் பண வெறியும் சுயநலமும் ஈகோவும் கொண்ட சில அரக்கணுங்கனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ட்ரம்போட கூத்துக்களை மறைக்கிறதுக்கு சும்மா கடந்த ஈரான் மேல போர் தொடுத்ததுனால இன்னைக்கு அப்பாவி பொதுமக்கள் அல்லல் பட வேண்டியதா இருக்கு. எங்கேயோ பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து தானே போர் நடக்குது, நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லயும் அந்த போரோட தாக்கம் தெரியுது. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? உடனே நம்ம கிட்ட இருக்க எல்லா வாகனங்களுக்கும் பெட்ரோல் டீசலை ஃபுல் பண்ணி வச்சுக்கணும். எல்பிஜி கேஸ்லாம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி 2-3 ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். அரிசி பருப்பு மற்ற மல்லிகை சாமானெல்லாம் அடுத்த 3 மாசத்துக்கு ரெடியா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியதா? அஃப்கோர்ஸ் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான சில தயாரிப்புகளை நம்ம செய்யணும். ஆனா அது எந்த வகையிலையுமே மற்றவங்களை பாதிக்காம இருக்கிற மாதிரி இருக்கணும். சில பேர் மட்டுமே அந்த ஊர்ல இருக்க அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டா அந்த ஊர்ல இருக்க மற்ற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி சமயத்துல நம்ம எல்லாருமே கொஞ்சம் பொதுநலத்தோட இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை படைத்த ரப்பின் பக்கம் நம்ம திரும்பணும். ஏன்னா அவன் தான் அர் ரஸாக், அவன் தான் நம்ம எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். இந்த உலகத்துல நடக்கிற சில சம்பவங்களுக்கு பின்னாடி இறைவன் நமக்கு சில படிப்பினைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த உலகத்துல என்னதான் கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் எப்படியோ ஒரு வகையில நம்மளோட வாழ்வாதாரத்தை ஓட்டிடலாம். ஆனா நாளை மறுமை நாள்ல ஒரு சிறிய அளவு கஷ்டத்தை கூட நம்மளால தாங்க முடியாது. இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா நாளை மறுமை நாள்ல யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அவங்கவுங்க செஞ்ச நல்ல அமல்கள் மட்டும்தான் அவங்க கூட இருக்கும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட தொழுகையை சீர்படுத்துவோம். இறைவனிடம் அதிகமான பிரார்த்தனைகளை செய்வோம். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாலும் அது எதுவுமே இறைவனுடைய நாட்டம் இல்லாம நடக்காது. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் அமைதி நிலவுவதற்காக இறைவனிடம் அதிகமான பிரார்த்தனைகளை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.